குட் மார்னிங். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெக்சர்ஸ்ல நம்ம பார்த்தது எல்லாமே டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஆர்எல், ஆர்சி அண்ட் ஆர்எல்சி சர்க்யூட்ஸ். இதுக்கு இப்போ இந்த லெக்சர், இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டு லெக்சருமே we will be dealing with sinusoidal response of RL circuits, RC circuit and RLC circuit. ஃபர்ஸ்ட் இந்த லெக்சரை பொறுத்த வரைக்கும் சைனசாய்டல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் RL சர்க்யூட் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லலாம், இல்லை அப்படின்னா டிசி ரெஸ்பான்ஸ் சொல்லலாம். டிசி ரெஸ்பான்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ், ஆர்எல் சர்க்யூட், ஆர்சி சர்க்யூட், ஆர்எல்சி சர்க்யூட்னு சொல்லலாம். இதை வந்து சைனசாய்டல் ரெஸ்பான்ஸ். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா இன்புட்டை பொறுத்து தான் நம்ம ரெஸ்பான்ஸ் என்னன்றது. அப்போ இன்புட் வந்து டிசியா இருந்ததுன்னா டிசி ரெஸ்பான்ஸ்னு சொல்றோம். இதை இன்புட் வந்து சைனசாய்டல் ரெஸ்பான்ஸா சைனசாய்டல் இன்புட்டா இருக்கிறதுனால நம்ம ரெஸ்பான்ஸை வந்து சைனசாய்டல் ரெஸ்பான்ஸ் சொல்றோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை நம்ம இன்னைக்கு இந்த லெக்சர்ல பார்த்துடலாம். இது சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸை வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் போல்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ்ல நமக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் போல்ஸ் வந்தது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் போல்ஸை வந்து இண்டிவிஜுவல் போலாவும் கன்சிடர் பண்ணி எடுக்கலாம். பட் அதுல கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமா இன்வால்வ் ஆயிருக்கும். உங்க நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ்ல அந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க மெத்தடாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். இதுவும் ஒரு மெத்தடாலஜி தான். கொஞ்சம் இதையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிருங்க. எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்குன்னு பாருங்க, அந்த மெத்தட் படி நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கங்க. நமக்கு தேவை வந்து மெத்தடாலஜி உங்களுக்கு தெரியணும், கான்செப்ட் தெரியணும், அவ்வளவுதான். நமக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டான டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கணும், கான்செப்ட் தெரியணும். Okay, let us get inside the actual topic. So if you see the circuit again, it's an RL series circuit. Input வந்து it's a sinusoidal input, voltage V into sin omega t. So it's a sinusoidal input. The similar assumptions will be made. What is the similar assumption? Switch will S will be closed at t is equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? Initial conditions will be 0. Initial conditions will be 0. That is, no energy is stored before. No energy is stored prior in the inductor. So next, what is that? Using KVL, if once the switch is closed at t is equal to 0, using Kirchhoff's voltage law, we can say the input voltage applied will be equal to the voltage drops. So VR plus VL is equal to V. Or V is V sin omega t, VR is R into I of t using Ohm's law, and VL is equal to L into di by dt. These already we know that. இதுக்கப்புறம் நம்ம taking Laplace transform. What is that? நமக்கு ஏற்கனவே Laplace வந்து சொல்லியிருக்கிறோம். Sin omega t, Laplace of sin at is equal to what? Omega win A divided by S squared plus A squared. A divided by S squared by S squared plus A squared. If it is sin 80, this is going to be your transform. A by S squared plus A squared. If it is cos 80, it is Laplace of cos 80. I'm just trying to remind you. It is S divided by S squared plus A squared. So keep these two formulas in touch actually, so that we'll be applying this. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல இப்போ நம்ம சைன் ஒமேகா டி வச்சு பாக்குறோம். சில சமயங்கள்ல அவன் என்ன பண்ணிடுவாங்க, காஸ் ஒமேகா டி கொடுத்துருவான். ஐயோ அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. காஸ் ஒமேகா டினா அவ்வளவுதான், இது ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் தான். எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்துடும் இந்த இடத்துல. இப்போ இது சைன் ஒமேகா டி நான் எடுத்துருக்கிறதுனால ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர், இதுதான் டிரான்ஸ்ஃபார்ம். இதே காஸ் ஒமேகா டி இருந்ததுன்னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீஜர் அதே தான், மெத்தடாலஜி அதே தான், பட் ஆன்சர் கொஞ்சம் வேரியேஷன் வரும், அவ்வளவுதான். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், கிளாஸ்ல சைன் ஒமேகா டி வச்சு கிளாஸ்ல சால்வ் பண்ணிடுவேன். காஸ் ஒமேகா டி அசைன்மெண்டா கொடுப்பேன்.
வழக்கம் போல ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க. நீங்க முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி பெட்டர். அந்த எக்ஸாம் போய் அப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ற மாதிரி இல்லாம, முன்னாடி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, காசுல கேட்டா நீங்க செஞ்சு பார்த்துருக்கணும். ஓகே, ஸோ இது இந்த லெக்சர் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, காசு ஒமேகா வச்சு செக் பண்ணுங்க, அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது செப்பரேட்டா வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா we will put a video or discuss it in the forum that we can do. Okay, so if you take Laplace transformation of this first equation, v sin omega t is equal to r into I of t plus l into di by dt, then the transformed equation in frequency domain is v omega by s square plus omega square r into I of s plus l into si of s minus I of 0. This I of 0 will be 0 because initial conditions are 0. So this particular part I of s is found to be common. அப்ப I of s வெளியில எடுத்துடலாம், r plus sl v omega by s square plus omega squared இந்த சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. அப்போ I of s இந்த பக்கம் வச்சுக்கலாம். The remaining terms you bring to the other side. What you will get, v omega, okay, s plus r by l s squared plus omega squared. இந்த l r by l எப்படி வந்ததுன்னா இதுல இருந்து டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இந்த டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல இருக்கிறத நார்மல் ஃபேக்டரைஸ்ட் ஃபார்மா மாத்தணும். then we take it out. வெளியில எடுத்துட்டோம்னா l comes this side, s plus r by l ன்னு வந்துரும். Now this l can be taken to the numerator. So it becomes v by l omega divided by s plus r by l s square plus omega square. Now this term you have to take it as I of t கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். I of t கண்டுபிடிக்கணும்னா then you have to go for inverse Laplace. Inverse Laplace இது இப்படியே எடுக்க முடியாது. Inverse Laplace வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார்ம்ல இருந்தா தான் எடுக்க முடியும் நம்ம. அப்போ you have to convert this into a first order form. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார்முக்கு மாத்தும் போது பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் போற மாதிரி தான் இருக்கும். டைரக்டா நம்ம எடுக்க முடியாது இந்த டேர்ம். அப்போ now we have to go for partial fractions. Now you can see it here. இந்த s plus r by l ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைம்ல தான் இருக்கு. அப்போ ஈக்குவல் டு 0 போடணும். s is equal to minus r by l, no issue at all. பட் இந்த ஃபேக்டர் பாருங்க, இது செகண்ட் ஆர்டர் ஃபேக்டர், s squared plus omega squared. இது ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாத்தணும் அப்படின்னா ரெண்டு ரூட் வரும். என்னென்ன ரூட்? Now if you equate it to 0, what you will get, s squared is equal to minus omega squared னு வரும். இது எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? You will get plus or minus j omega, plus or minus j omega, s is equal to plus or minus j omega. அப்போ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் போல்ஸ். இதை நம்ம பார்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ரூட்ஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நிறைய புக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் ரூட்ஸா கன்சிடர் பண்ணி a by first factor, b by second factor, c by third factor னு போட்டு செஞ்சிருப்பாங்க. அது it will take a little larger steps, நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். எங்கேயாவது ஒரு டேர்ம் மிஸ் பண்ணீங்கன்னா கூட இஷ்யூஸ் வரும். எல்லா இடத்துலயும் அதே தான், பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ் இன்னும் அதிகமாக இன்வால்வ் இருக்கு. மிஸ்டேக்ஸ் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வராது, இருந்தாலும் சொல்றேன். நான் இப்போ ஒரு இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட்ல தான் நான் ப்ரொசீட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இது பெட்டரா பட்டுச்சுன்னா யூ ட்ரை டு ஃபாலோ திஸ். நவ் யூ கேன் சே திஸ் இஸ் யுவர் required form where you have to take partial fractions. அப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன், a by s plus r by l plus இது தனித்தனியா எடுக்காம என்ன பண்ணிருக்கேன், bs plus c அப்படின்னு பிரிச்சிருக்கேன். bs plus c divided by the entire factor s square plus omega square. Okay, so this is another way to take your partial fractions. நீங்க மேக்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டீல் பண்ணிருந்தீங்க, partial fractions டீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா you should have been introduced. I am just refreshing that, அவ்வளவுதான். அப்போ a by first factor plus bs plus c divided by s square plus omega square. இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா டினாமினேட்டர் டேர்ம் ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடும். அப்போ a into s square plus omega square plus b s into s plus r by l plus c into s plus r by l. Okay, denominator terms gets cancelled ரெண்டு பக்கமும், ஏன்னா similar terms. இப்போ இதுல என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா s is equal to அப்படின்னு நம்ம அப்படித்தானே பார்த்துருக்கோம் இண்டிவிஜுவலா போடும்போது.
இன்னொரு வே ஆஃப் ஃபைண்டிங் அவுட் த ரெசிடியூ ஏபிசி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்ப ரெண்டு பக்கமும் ஈக்குவேஷன் தானே இது. அப்ப இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது ஈக்குவல் தான். அப்ப இதுல இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸும் இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். அப்ப இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ அந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்றேன். என்ன கிடைக்குது, ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ஏஎஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர், பி உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா பிஎஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎஸ் ஆர் பை எல், சி உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா சிஎஸ் பிளஸ் சி ஆர் பை எல். எஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ், எஸ் டேர்ம்ஸ், கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் குரூப் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் டேர்ம் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் டேர்ம் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்றோம். இப்போ எஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் இது லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, எதுவுமே இல்ல, அப்ப ஜீரோ. அப்ப நான் என்ன செய்யலாம், ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா எஸ் ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இல்ல. அப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய எஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் என்ன, ஏ பிளஸ் பி. அப்ப ஏ பிளஸ் பி வில் பி ஈக்குவல் டு ஜீரோ. எஸ் டேர்ம் இருக்கா, அதுவும் இல்ல. அப்ப என்ன எழுதலாம், எஸ் டேர்ம் ரைட் சைட்ல என்ன இருக்கு, பி ஆர் பை எல் பிளஸ் சி. இந்த பக்கம் ஜீரோ, அப்ப பி ஆர் பை எல் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கான்னா இருக்கு. இந்த பக்கம் எப்படி இருக்கு, வி பை எல் இன்டு ஒமேகான்னு இருக்கு. இந்த பக்கம் ஏ ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் சி ஆர் பை எல்னு இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம், இது ரெண்டும் ஈக்குவல்னு எழுதலாம். ஏ ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் சி ஆர் பை எல் இஸ் ஈக்குவல் டு வி ஒமேகா பை எல். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். அண்ட் திஸ் இஸ் an easy way to proceed also. ஒரு எஸ் இஸ் ஈக்குவல் டு போடும்போது நம்பர்ஸ் இன்வால்வ் ஆகி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர்ஸா இருந்துச்சுன்னா ஃபைன். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் போகும்போது அது எஸ்க்கு பதிலாக காம்ப்ளெக்ஸ் டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எங்கேயாவது மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஸோ யூ ட்ரை டு நோ திஸ் மெத்தட் ஆல்சோ. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள நான் ஈக்குவேஷனுக்கு நான் என்ன பண்றேன், ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுல இருந்து நான் என்ன எழுத முடியும், பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு எழுத முடியும். ஓகே, நான் இந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி போறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கு, ஏயும் சியும் இருக்கு. அப்ப நான் இந்த ஈக்குவேஷன்ல இருக்கு பியும் சியும் இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்றேன், இது ஏசியா மாத்திட்டேன். அதுல இருந்து ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சு அதை கொண்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகே, we follow it little closer. Now you see from this equation what I can write, I can replace what b instead, I can put a minus a. Am I right? b க்கு பதிலா minus a போடலாம். அப்ப minus a r by l plus c is equal to 0. From this what I can get, c is equal to a r by l. c is equal to a r by l. இப்போ இந்த ரிலேஷன் இருக்கு பாத்தீங்களா, c in terms of a, அதை எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். என்ன கிடைக்குது, c க்கு பதிலா a r by l போடுறேன். அப்ப a into r squared by l squared. இங்க ஒரு r by l இருக்கு ஏற்கனவே, இது ஒரு r by l கொண்டு போட்டீங்க அப்படின்னா you will get r squared divided by l squared into a. அப்ப a is found to be common. அப்ப a எடுத்துறேன், வெளியில எடுத்துறேன், LCM எடுக்கிறேன். அப்ப என்ன வரும், omega squared l squared plus r squared divided by the whole divided by l squared, which is equal to v omega by l. அப்ப a வெளியில எடுத்துட்டேன்னா what I will get, இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். என்ன வந்திருக்கும், a காமனா வெளியே எடுத்துட்டோம்னா a into omega squared l squared plus r squared the whole divided by l squared. ஓகே, இது இந்த ரைட் சைடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா என்ன வந்துடும், இந்த ரெசிப்ரோக்கலா வரும். அப்போ எல் ஸ்கொயர்டு மேல வந்துடும், ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர் அப்படியே கீழே இருக்கும். எல் கேன்சல் ஆயிருக்கும். அப்போ ஒமேகா வி இன்டு ஒமேகா எல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர். திஸ் இஸ் ஏ. இப்போ ஏற்கனவே பிக்கும் ஏக்கும் ரிலேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ ஏக்கு போல இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா பி வில் பி ஈக்குவல் டு மைனஸ் வி ஒமேகா எல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர். அப்போ சிக்கும் ஏக்கும் இடையில ஒரு ரிலேஷன் பார்த்தோம். இங்க சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர்எல். அப்போ ஏ உடைய வேல்யூ என்ன, இதை சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ ஆர்எல் இருக்கு. அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா யூ வில் கெட் வி ஒமேகா ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர். So we have found what is A, what is B, what is C. Now you can replace this here. இதில் எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா I of S is equal to A, A க்கு பதிலா உள்ள term plus B க்கு பதிலா உள்ள term, C க்கு பதிலா உள்ள term. You can see it here. Yes. Replace பண்ணியாச்சா? இப்போ இதுல என்ன பண்றேன், நியூமரேட்டர்ல பார்க்கும்போது இந்த V omega L divided by R square, sorry, V divided by R square plus omega square L squareங்கிறது காமனா இருக்கு. கரெக்டா? ஒமேகாவும் காமனா தானே சார் இருக்கு, வெளியில எடுத்துடலாம் அப்படின்னா அது காரணத்துக்காக தான் உள்ள வச்சிருக்கிறோம். அது அடுத்த ஸ்டெப்ஸ்ல நீங்க உங்களுக்கு தெரியும் ஒமேகாவை வெளியில எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா சில ரீசன்ஸ்க்காக தான். ஓகே,
it will be v divided by r square plus omega square L square, which is found common. அப்ப அது வெளியில எடுத்துடலாம். அப்ப மிச்சம் இங்க இந்த டேர்ம்ல என்ன இருக்கு? ஒமேகா L இருக்கு. So omega L divided by s plus r by L. இங்க என்ன இருக்கு? ஒமேகா LS இருக்கு divided by s square plus omega square plus இந்த டேர்ம்ல என்ன இருக்கு? ஒமேகா r இருக்கு divided by r square plus omega square L square. Now you can see that this is a first order factor. This is a factor which is similar to that of என்னது cos. இது omega by r squared. இது என்ன வருது? Something related to that. Okay. So இங்க ஒரு mistake actually. இங்க என்ன பண்ணனும்னா s square plus omega squared வரணும். It is not r square plus omega squared L squared. அதான் காமனா வெளிய எடுத்துட்டோமே. மிச்சம் இருக்குது s square plus omega squared. So அத கொஞ்சம் பாத்துங்க. Make a correction. S square plus omega squared. Okay. Now if you take Laplace inverse, because now it is ready to take Laplace inverse. It's a first order factor. அப்ப என்ன வரும்? 1 divided by s plus r by L. S plus a format. S plus a format னா என்ன வரும்? ஏற்கனவே பார்த்துருக்கோம். Laplace inverse of என்ன வரும்? 1 by s plus a is equal to e power minus at. 1 by s plus a is equal to e power minus at. அப்ப a க்கு பதிலா நீங்க இருக்க r by L இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும்? e power minus r by L into t. Omega L remains as it is. இங்க omega L அப்படியே வந்துரும். s by s square plus omega squared ஏற்கனவே என்னன்னு பார்த்திருக்கோம். It is cos at. ஒமேகா a க்கு பதிலா omega இருக்கு. அப்ப என்ன வரும்? cos omega t. So omega L, this term is s by s square plus omega squared is cos omega t. Now what is omega by s square plus omega squared? It is sin omega t. R remains as it is. So now it is in transformed form. திருப்பி டைம் டொமைனுக்கு மாறிடுச்சு. Still I want to manipulate. இப்படியே நீங்க நிறுத்தலாம். சில பேர் சார் இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது அப்படின்னா சில பேர் இப்படியே நிறுத்தலாம். But still we are having some relation there. இதுல ஒரு ரிலேஷன் இருக்கு. அது என்னன்னு we will see that. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்சி சர்க்கியூட், ஆர்எல் சர்க்கியூட் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். காம்ப்ளெக்ஸ்ல ரெசோனன்ஸ் படிக்கும் போது, ஏசி சர்க்கியூட்ஸ் படிக்கும் போது யூ ஷுட் ஹவ் கம் அக்ராஸ் திஸ். அப்போ ஆர்எல் ஆர்சி எடுத்து ஆர்எல் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது யூ வில் கெட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வேர் யுவர் அட்ஜசன்ட் சைடு இஸ் ஆர் அண்ட் யுவர் ஆப்போசிட் சைடு இஸ் ஒமேகா எல். நவ் பித்தகோரஸ் தியரம் படி என்ன எழுத முடியும்? நமக்கு தெரியும் இது say this is AB, this C. அப்ப என்ன எழுதுவீங்க? AC squared is equal to, Pythagoras theorem says AC squared is equal to AB squared plus என்ன சொல்லுவீங்க? BC squared. அப்ப AC is equal to square root of this. அப்ப AB என்ன இருக்கு? R இருக்கு. ஓகே, BC என்ன இருக்கு? ஒமேகா L இருக்கு. அப்போ ஹைபார்டனஸ் சைடு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் L ஸ்கொயர். இது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. R ஒமேகா எல்லாம். அப்போ we are having some relation. அப்போ தீட்டான்னு இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட் இஸ் sin theta? ஆப்போசிட் பை adjacent. I mean opposite by hypotenuse. அப்போ sin theta is equal to omega L divided by hypotenuse part, this square root of R square plus omega square L square. Then what is cos theta? Adjacent by hypotenuse, R by R square plus omega square L square. Clear? Now you find these terms and substitute it here. So you are having an omega L here. So what is omega L? Omega L is equal to sin theta into square root of R squared omega squared L squared. So I can replace this omega L with sin theta into square root of R squared plus omega squared L squared. The same way here. Okay. So what is R here then? R is equal to cos theta into square root of R square plus omega square L square. So I replace that. Now I find this square root of R square plus omega square L square is common. I can take it outside. Take it. So I am getting it relation now. What is sin theta e power minus R by L into t minus sin theta cos omega t, cos theta sin omega t.
So this term, these particular terms, these terms are again showing me some relation which I am already knowing. What is that? This is sin omega t cos theta minus cos omega t sin theta, which is looking like sin A minus B, which is sin A cos B minus cos A sin B, where A is here omega t and B is theta. So what I can write? If sin A cos B minus cos A sin B ஃபார்மட்ல இருக்கு, அப்ப எப்படி எழுத முடியும்? sin A minus B ன்னு எழுத முடியும். அப்ப sin A க்கு பதிலா என்ன போலாம்? sin omega t minus theta. So I can write this term as sin omega t minus theta. The remaining things you can see, இதை எப்படி எழுதலாம்? r squared plus omega squared l squared எப்படி எழுதலாம்? This can be split into 2, square root of, okay, square root of x into square root of x is equal to x. அப்போ இது எப்படி எழுதலாம்? square root of r squared plus omega squared l squared into square root of r squared plus omega squared l squared. அப்போ ஒரு x இன்னொன்னு ஒரு square root of r squared plus omega squared l squared ஒரு square root of r squared plus omega squared l squared cancel ஆயிடும். Now I am getting this expression as I of t is equal to v by square root of r squared plus omega squared l squared sin theta e power minus r by l t plus sin omega t minus theta, where theta is equal to what? இப்போ இந்த theta என்னன்னு சொல்ல முடியும்? Theta is equal to, நார்மலா காம்ப்ளெக்ஸ் டேர்ம் பொறுத்த வரைக்கும் theta எழுதும்போது எப்படி எழுதுவோம்? Imaginary by real எழுதுவோம். But tan theta is equal to what? Tan theta is equal to sin theta divided by cos theta. Is that right? So what is theta? Tan inverse of this. But what is sin theta? Omega l by square root of r squared plus omega squared l squared. What is cos theta? It is r by square root of r squared plus omega squared l squared. Denominator ரெண்டு சேம் மார்க் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும்? Tan theta will be equal to omega l divided by r, where theta is equal to tan inverse of that. So that is what is available here. Theta is equal to tan inverse of omega l by r. Now this is the expression for your sinusoidal response of your RL circuit. When you supply a sine input with voltage V, then the current expression will be looking like this for an RL circuit. Okay, இது வந்து ஒரு 8 மார்க்லயோ இல்ல சில சமயங்கள்ல 10 மார்க்லயோ சில சமயங்கள்ல 13 மார்க்லயோ இல்ல கேட்கலாம். ஓகே, இது இந்த மெத்தடாலஜி டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும், இந்த 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு நல்ல பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா, டெரிவேஷன்ல ப்ராப்ளம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க அதே மெத்தடாலஜியில டிரைவ் பண்ணி அழகா ஆன்சர்ஸை கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. திருப்பி ஒரு வீடியோ 2 தடவை 3 தடவை பாருங்க. கொஞ்சம் ஈஸியான மெத்தடாலஜிகள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஏதாவது ஒரு ஸ்டெப் புரியலன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டெப் எப்படின்றத எனக்கு என்னுடைய கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. We will see in the next lecture. Thank you.